ஹை ப்ரொஃபஷனல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மாடிஃபை, மிரர் அண்ட் டிவைட். இந்த மூணு டூலை பற்றிய டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் குரூப்பு அதுக்குள்ளார வந்து உங்களுக்கு வந்து வரும். எடிட்டிங்கிற குரூப்புக்குள்ளார தான் வந்து மாடிஃபை, மிரர் இந்த 3 கமெண்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெலிட் செக்மெண்ட், கார்னர் அண்ட் ரொட்டேட் சைஸ். இதை பற்றி இந்த அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த 3 கமெண்டை பற்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டூல் வந்து யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஸ்கெட்சிங் குரூப்புக்குள்ளே இருக்கிற எல்லா டூலும் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போனா தான் இந்த டூல் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இதை டிபெண்ட் தான் வந்து இங்கே இருக்கிற டூல். இந்த நான் 6 டூலுமே வந்து இங்கே இருக்கிற டூலோட டிபெண்ட் தான். ஏன்னா இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை மாடிஃபை பண்ணுறதுக்கும் அதை வந்து எடிட் பண்ணுறதுக்கும் வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து மாடிஃபை டூல் வந்து ஃபஸ்ட் எடுத்து ஆரம்பிப்போம். அந்த ரேண்டமாக ஒரு லைன் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சும்மா நான் ரேண்டமாக ஒரு ஸ்கெட்ச் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மாடிஃபைன்னு நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு டைமென்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த டைமென்ஷன்ஸ் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடுச்சா, மாடிஃபைங்கிற டைமென்ஷன் சொல்லி ஒரு பேனல் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகிட்டுருக்கு. அடுத்து வந்து நான் இந்த இதை கிளிக் பண்ணுறேன். அப்படியே நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம வந்து அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து நான் வந்து இங்கே இருக்கிற இந்த மாடிஃபை டைமென்ஷன் பேனலை யூஸ் பண்ணி வந்து நான் வந்து டைமென்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து 100 and 120னா 120, 10னா 10 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இல்லைடா வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கிற இந்த ட்ராக் ஹேண்டிலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை எவ்வளோ டிகிரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இந்த மாதிரி வந்து எல்லா டைமென்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த மாடிஃபை டைமென்ஷன்ஸ்குள்ளார. ஏன்னா வந்து நம்ம கிளிக் பண்ண எல்லா டைமென்ஷன்ஸுமே இங்கே இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். க்ரீன் கலரில் இண்டிகேட் பண்ணிச்சுன்னா இது வந்து மாடிஃபை டைமென்ஷன் பேனலுக்குள்ளார வந்து ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், ரீஜென்ரேட் அண்ட் ஸ்கேல், ஆட் ஸ்கேல்னு சொல்லிட்டு. இது 2 டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஏன்னா ரீஜென்ரேட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ ஒரு டைமென்ஷன்ஸ் வந்து என்டர் பண்ணுறீங்க. அந்த டைமென்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்து அது வந்து மாடிஃபை ஆகிறது வந்து நீங்கள் லைவாக வந்து சைடில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஸ்கெட்சில். எனக்கு அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. எனக்கு வந்து நான் கடைசியாக தான் எனக்கு வந்து ரீஜென்ரேட் ஆகணும். வேறு கடைசியாக தான் நான் சொன்ன டைமென்ஷன்ஸ்க்கு ஸ்கெட்ச் வந்து மாறணும். அது வரைக்கும் எனக்கு வந்து அப்படியே ஸ்டேபிளாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரீஜென்ரேட்டுங்கிற ஆப்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தான் டைமென்ஷன்ஸ் மாற்றினாலுமே உங்களுக்கு வந்து அங்கே மாறவே மாறாது. ஷேப் வந்து அப்படியே தான் ஸ்கெட்சில் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். 6 கொடுத்தீங்கன்னா 6, இங்கேருந்து 110 கொடுத்தீங்கன்னா 110, இங்கேருந்து 100 கொடுத்தீங்கன்னா 100. ஆனால் வந்து எதுவுமே வந்து அந்த ஷேப் வந்து ஆக்டிவேட்டே ஆகாது. நம்ம ஓகேன்னு கொடுக்குற வரைக்கும் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து எதுவுமே ரீஜென்ரேட்டே ஆகாது. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எனக்கு வந்து ரீஜென்ரேட்டே ஆகணும், பட் ஆனால் இந்த ஷேப்பு வந்து மாறக்கூடாது. அப்படிங்கிற வந்து நம்ம லாக் ஸ்கேல் அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ரீஜென்ரேட்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி இருக்கா. நான் வந்து பழைய இது கொஞ்சம் முன்னாடி ட்ரை பண்ணுறேன் டைமென்ஷன்ஸில். ஓகே, இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா. நீங்கள் Ctrl+C அமைக்கிட்டே மறுபடியும் ரீஜென்ரேட் வந்து கிளிக் பண்ணி மறுபடியும் அன்கிளிக் பண்ணி மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய மெத்தடுக்கு வந்து நிற்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லாக் ஸ்கேல் வந்து எனேபிள் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து டைமென்ஷன்ஸ் ஆல்ட்ரேட் பண்ண விரும்புனா எனக்கு வந்து அது கூட இருக்கிற மற்ற டைமென்ஷன்ஸும் எனக்கு அதை தகுந்த மாதிரி வந்து ஆல்ட்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா, பார்த்தீங்களா, நான் அந்த டைமென்ஷன்ஸை எடிட் பண்ண ட்ரை பண்ணேன். அது வந்து அந்த ஷேப்பை அப்படியே உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே கொடுக்கும். அந்த ஷேப் வந்து என்றைக்குமே மாற்றாது. இந்த ஒரு டைமென்ஷன்ஸ்னால மற்ற டைமென்ஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஷேப் மெயின்டைன் பண்ணுறது. நான் லாக் ஸ்கேல் எடுத்துகிட்டு அந்த ட்ரை பண்ணி பார்த்தேன்னா எனக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்டே ஆகாது. அது அப்படியே சுருங்கிட்டே தான் போயிட்டுருக்கோம். எல்லாம் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி வந்து எந்த ஒரு எதுவுமே நடக்காது நம்மளுக்கு. இதே நான் லாக் ஸ்கேல் எனேபிள் பண்ணிட்டேன்னா எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஷேப்பை எப்படிலாம் மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதான் வந்து இது 2த்துக்கும் டிஃப்ரென்ஸாக. அடுத்தது பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ். இது ஒன்றும் இல்லை, இங்கே ட்ராக் பட்டன் இருக்குல்ல, ட்ராக் பட்டனை சென்சிட்டிவ்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிரர் டூல். இந்த மிரர் டூல் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் ஆகணும்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்டர் லைன் வந்து தேவை கண்டிப்பாக.
ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த சென்டர் லைன் ஒன்று போட்டேன். ஹாரிசான்டலாக ஒன்று போட்டேன். இப்போ போட்டதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கெட்ச் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸ்கெட்சை மட்டும் நான் வந்து செலெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிரர் டூல் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ஸ்கெட்ச் என்ட்ரியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு மிடில் லைன் வந்து தேவை. இது அந்த பக்கம் வந்து காப்பி பண்ணுறதுக்கு, மிரர் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மிரர் பட்டன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சென்டர் லைன் வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பக்கமாக வந்து இமேஜ் வந்து அதாவது ஸ்கெட்ச் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இதுதான் வந்து மிரர் டூலோட யூசேஜ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே என்ன டைமென்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதே தான் வந்து இங்கே ஃபாலோ ஆகும். எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகாது. இந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து மிரர் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிவைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் லைன் டூலில் சிம்பிளாக ஒரு லைனை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஹாரிசான்டலாக ஒரு லைன் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு டோட்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா 14 நான் வந்து டோட்டலாக வந்து 15 ஆக்கிடுறேன். 15 ஆக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைடுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் எங்கெங்கெல்லாம் எனக்கு வேணுமோ அந்த இடத்துலலாம் நான் வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு ரேண்டமாக கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பச்சை கலர் லைன் வந்து கட் ஆகிட்டே வருது, சின்னதாகிட்டே வருது. கரெக்டாக இதுக்கு வந்து காரணம் இது ஒரு லைன் செக்மெண்ட் ஆகிடுச்சு. இது ஒரு லைன் செக்மெண்ட், இது ஒரு தனி லைன் செக்மெண்ட், இது ஒரு தனி லைன் செக்மெண்ட், இது ஒரு தனி லைன் செக்மெண்ட். ஓகேவா? இப்போ தனித்தனியாக இண்டிவிஜுவலாக இது ஒரு தனியாக ஒரு லைனு, இது ஒரு தனியாக ஒரு லைனு, இது ஒரு தனியாக ஒரு லைனு, இது ஒரு தனியாக லைனு செட் ஆகிறதுக்குள்ள இப்போ வந்து பிரிச்சாச்சு நம்ம. இதுதான் வந்து டிவைட் டூலோட யூசேஜ். இந்த மாதிரி பிரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த டிவைட் செக்மெண்ட் வந்து அதிகமாக யூஸ் ஆகுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3D கமாண்டில் வந்து ஒரு பிளெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அந்த ஒரு டூலுக்காக தான் நம்ம வந்து இது எல்லாமே பண்ணுறது. இது வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம சர்க்கிளுக்காக தான் மேக்ஸிமம் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இல்லை ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஷேப்பு, எக்ஸாம்பிளுக்கு ஸ்ப்ரைனில் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம 3D மாடல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு வந்து இந்த டிவைடுங்கிற ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணோம். ஏன்னா வந்து இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து மாடல் வந்து ஜென்ரேட் ஆகும் அந்த மாதிரி பிளெண்டு கமெண்டில். ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொரு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கன்ஸ்ட்ரெயின் ஒன்று அவைபிளாக. இந்த கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கும் எனக்கு ஈக்குவல், இதுக்கும் எனக்கு ஈக்குவல், அதுக்கப்புறம் இதுக்கும் எனக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி டிஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுமே வந்து இதே டைமென்ஷன் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் டைமென்ஷன் பக்கத்தில் ரெஃப் டைமென்ஷனுக்கா இந்த டைமென்ஷனை கிளிக் பண்ணி நான் இங்கே வச்சேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனுமே வந்து அதே டைமென்ஷன்ஸ் லென்த்தில் தான் இருக்கும். ஓகேவா? 1.28 1.28 அவைபிளாக இருக்கா? ஓகேவா? இதான் வந்து ரெஃப் டைமென்ஷனோட யூசேஜ்.